ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம இந்திய நாட்டோட ஜனாதிபதியாக 2002 முதல் 2007 வரைக்கும் இந்தியாவோட 11வது ஜனாதிபதியாக இருந்தவருங்க. அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் 4 அண்ணன் மற்றும் ஒரு தங்கச்சியோட பிறந்தாருங்க. 1936 மற்றும் 1941 வரைக்கும் ராமேஸ்வரம் ஆரம்ப பள்ளியில் படித்த இவருக்கு அறிவு கூர்மை இருந்தாலும் குடும்ப வறுமையால் செய்தித்தாள் போடுற பணியை செஞ்சுட்டே படிப்பை தொடர்ந்துருக்காருங்க. இவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் கணிதம் மற்றும் இயற்பியல். ராமநாதபுரம் ஸ்குவாட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மேல்நிலை படிப்பை முடித்த இவருக்கு அப்போ இருந்தே விமானங்கள் மீது பெரும் ஆர்வம் இருந்திருக்குங்க. அப்புறமா பள்ளி படிப்பை முடித்த இவருக்கு 1954 திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பட்டம் வாங்கின இவர் எம்ஐடி அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 1955 60 வரைக்கும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் முடிச்சிருக்காருங்க. அங்கே இறுதியாண்டு படிக்கிறப்பவே ஓவர்கிராஃப்ட் ப்ரோட்டோடைப்புங்கிற விமான வடிவமைப்பு ப்ராஜெக்டில் இவரை பாராட்டாத பேராசிரியர்களே இல்லைங்க. கல்லூரியை முடிச்சுட்டு வெளியே வந்த இவர் டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறமா நம்ம இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் சேர்ந்த இவர் SLV-3 ராக்கெட் திட்டத்தோட இயக்குனராக தன்னோட பணியை சிறப்பாகவே செஞ்சாருங்க. அங்கேருந்து ஆரம்பித்த இவரோட ஏறுமுகம் அப்புறம் கடைசி வரைக்கும் இறங்கவே இல்லைங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னோட வாழ்க்கையில் PhD பட்டமே வாங்காத இவருக்கு நம்ம இந்தியா மற்றும் உலகத்தில் இருக்கிற 40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியானும் பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னும் ராக்கெட் மேனும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குங்க. ஜனாதிபதி பதவி காலம் முடிஞ்சதும் சும்மா இல்லாமல் இந்தியாவோட பல பகுதிகளுக்கும் சென்று மாணவர்கள்ட்ட உரையாடுறதையே வழக்கமாக வச்சுருந்த இவர் தன்னோட 83ஆம் வயசில் 2015 ஜூலை 27 இந்தியாவோட மேகாலயா மாநில தலைநகர் ஷில்லாங்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கிரியேட்டிங் அ லிவபிள் பிளானட் எர்த் அப்படிங்கிற தலைப்பில் மாணவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீரென கார்டியாக் அரெஸ்ட் வந்து மயங்கி விழுந்த இவரை ஷில்லாங் பெத்தானியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ ஏற்கனவே உயிரிழந்துட்டாருன்னு டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 7 நாட்கள் இந்தியா துக்கம் அனுசரிச்சதுங்க. ராமேஸ்வரம் கொண்டு செல்லப்பட்ட அவரோட உடல் பேக்கரும்பு என்ற இடத்துல இராணுவ மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டிருக்காருங்க. மாணவர்களோட கனவு ஹீரோவாக இருந்த இவர் தன்னோட கடைசி மூச்சையும் அவங்க முன்னாடியே நிறுத்தியது அதிசயம் தானுங்களே. 2017 ஜூலை 27 அவரோட பிறந்தநாளில் அவரோட நினைவிடம் அவரை அடக்கம் பண்ண இடத்துலையே திறந்து வச்சுருக்காங்கங்க. மொத்தத்தில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கை என்பது சாதாரண ஆரம்பமாக தொடங்கி விஞ்ஞானத்தில் உச்சம் கண்டு அரசியல் வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்து இறுதியில் மாணவர்களுக்காக அர்ப்பணித்த வாழ்க்கைங்க. கனவு என்பது தூங்கும்போது காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்யும் எண்ணமே உண்மையான கனவுன்னு அவர் சொன்ன இந்த பொன்மொழியை நம்ம பசங்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தா நிறைய அப்துல் கலாம் உருவாவாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க.